சிக்கன் எடுத்தால் இப்படி ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மிளகு கறி சிக்கன். இதே எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம், சோம்பு லவங்கம் போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நான் இடித்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிறதுக்கு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வறுபட்டதையும் 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்து இதை நல்லா வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம், ஆறட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும், தண்ணியோட வேணாம், இதுலேயே தண்ணி விடும். உப்பு கருவேப்பிலை போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக விடலாம், வேகட்டும். இப்போ மசாலா பொடி பண்ணியிருக்கேன், இதை அதோட சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கிளறி விட்டு இந்த ஸ்டேஜில் நான் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டிருக்கேன், கொஞ்சமாக மல்லி இலை போட்டு நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, இறக்கிக்கலாம். இப்போ நல்லா ஒரு தோசை மொருவலாக ஊற்றிக்கலாம், நெய்யை போட்டு நல்லா மொருவலாக ஊற்றி இந்த சிக்கன் எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் மிளகு கறி சிக்கன்.